தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடகாவில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திரிலோகச்சந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் திரிலோகச்சந்தர். வழக்கத்திற்கு மாறாக 2 நாட்கள் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் கர்நாடகாவில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரத்தை பதிவு செய்யுங்கள். கனகதாரா, கர்நாடகாவில் ஒரு வாரத்திற்கு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழையானது துவங்கியுள்ளது. குறிப்பாக கர்நாடகாவில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மலைநாடு மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழைக்கு இதுவரை 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மின் கம்பங்களானது சாய்ந்து அங்கு மின் விநியோகமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் வழக்கமாக மே இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் தான் இந்த தென்மேற்கு பருவமழையானது துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த தென்மேற்கு பருவமழை துவங்கி இருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களான தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, அதே போல மலைநாடு மாவட்டங்களான சிக்கமகளூர், குடகு, ஹாசன் பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. சிக்கமகளூர் மாவட்டத்தில் கனமழையால் ஒரு ராட்சச மரம் வேரோடு சாய்ந்து ஒரு ஆட்டோ மீது விழுந்ததில் ரத்னக்கார் என்ற ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார். அதே போல சிக்கமகளூர், கலசா, கொப்பா, பாலேகனூர், ஆலத்தூர், சிருங்கேரி, என்ஆர்புரா பகுதிகளில் கடந்த 24 மணி நேரமாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான மரங்கள் சாய்ந்து விழுந்துள்ளன. குறிப்பாக குடகு மாவட்டத்தில் விரோஜ்பேட் தாலுகா ஆர்ஜி கிராமத்தில் கனமழையால தென்னை மரமானது ஒரு வீட்டின் மீது சாய்ந்தது. அப்பொழுது வீட்டின் வெளியில் இருந்த பெண் ஒருவர், கௌரி என்ற பெண், இந்த மரத்தின் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அதே போல உத்தர கர்நாடகாவை பொறுத்தவரையில் கார்வார், சுங்கேரி கிராமத்தில் கனமழையால் காளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சந்தோஷ் என்பவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடலை தேடும் பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது. அதுபோல சிக்கமகளூர் அருகே இருக்க முள்ளையனங்கிரியில் உள்ள மலைப்பாதை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகமானது அறிவுறுத்தியிருக்கிறது. அதே போல ஆசன், சக்லேஷ்பூர் பகுதிகளில் பெங்களூர், மங்களூர் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையிலும் நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிக்கமகளூர், முதிகரை தாலுகா பகுதிகளில் கட்டுப்பாட்டை இழந்து 2 கார்கள் வேகமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய ஹேமாவதியினுடைய கிளை ஆற்றில் விழுந்திருக்கிறது. இருந்தாலும் அங்கு உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. அங்கு இருப்பவர்கள் கயிறுகள் மூலம் அந்த கார்களை மீட்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. இது போல கடலோர மாவட்டமான தட்சிண கன்னடாவில் மங்களூர், பன்ஸ்வால், புத்தூர், பெல்தங்கடி பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் இந்த புத்தூர்ல இருக்கக்கூடிய நகரசபை அலுவலகத்தினுடைய கட்டிட சுவரானது இடிந்து விழுந்ததுல 3 ஆட்டோக்கள் நசுங்கியது. இதுல 3 பெண்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அதுபோல மங்களூர் நகர பகுதிகளில் மழை நீரோட கழிவு நீரும் கலந்து அங்க இருக்கக்கூடிய கிணற்றுல கலந்திருக்குது. இதனால் அந்த பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த கிணற்று நீரை குடிநீராக பயன்படுத்தி வந்த நிலையில் கழிவுநீர் கிணற்றில் கலந்ததால் குடிநீர் பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. கடலோர பகுதிகளில் கடல் அலையானது சீற்றமாக இருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பொதுமக்கள் இந்த எச்சரிக்கையை மீறியும் கடலோர பகுதிகளுக்கு செல்ஃபி எடுத்து வருகிறார்கள். அதுபோல வட மாவட்ட ஆவேரி, பெலகாவி, கதக் பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது. ஹவேரி பகுதியை பொறுத்தவரையில் விளைநிலங்களுக்கு உள்ள தண்ணீர் பூண்டு நெற்பயிர்கள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல குடகு மாவட்டத்திலும் கனமழையால பாகமண்டலா திருவேணி சங்கமத்தில் உள்ள அந்த மலர் தோட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் குடகு மாவட்டத்தில் பிருனானி பகுதிகளில் அதிகபட்சமாக 258.5 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பெல்லாரி பகுதியில் 200.5 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அசன் மாவட்டத்தில் 195 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து வருகிறது. இதனிடையே தமிழகத்தின் முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடிய காவிரி ஆற்று பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய ஒரு காரணத்தால் கபினி அணைக்கான நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய காவிரி ஆறுகள் வேகமாக நிரம்பி வருகிறது. காவிரி ஆறுகளில் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கனகதாரா.
திரிலோகச்சந்தர், கர்நாடகாவில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள், எத்தகைய பாதிப்புகளை கர்நாடகா சந்தித்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் அதிகபட்சமான மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறது, எவ்வளவு மழைப்பொழிவு அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது, மேலும் அணைகளுக்கான நீர்வரத்து எவ்வளவு இருக்கிறது, கொள்ளளவை எட்டிவிட்டதா, கரையோரம் பகுதி மக்களுக்கு ஏதேனும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா, இதை பற்றிய விவரங்கள் இருந்தால் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கர்நாடகாவை பொறுத்தவரையில அதிகபட்சமான மழை என்பது குடகு மாவட்டத்தில் தான் பதிவாகி இருக்கிறது. குடகு மாவட்டத்துல பிருலான் என்ற பகுதிகளில் 758.5 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல தட்சிண கன்னடா மாவட்டத்தில் அதுக்கு அடுத்ததாக 200.5 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கடலோர கர்நாடகா மாவட்டங்களாகட்டும், அதே போல மலைநாடு மாவட்டங்களாகட்டும், இந்த பகுதிகளில் கடந்த 24 மணி நேரமாக தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் நிரம்பி வருகிறது. இதுல குறிப்பாக தமிழகத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய KRS, கபினி ஆகிய 2 அணைகள் அங்கு பார்க்கப்படுகிறது. இதுல KRS அணையினுடைய நீர்மட்டமானது மிக குறைவாக இருக்கிறது. இதனால் மண்டிய மாவட்ட பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக KRS அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கபினி அணை, குடகு மாவட்டத்தில், மைசூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கபினி அணையானது தற்பொழுது வேகமாக நிரம்பக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கபினி அணைக்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்தானது 13,000 கனஅடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஹேமாவதி, ஆரங்கி என்ற 2 அணைகள் தான் கபினி அணையோட முக்கிய நீர் ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் விரைவில் கபினி அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல் கபினி அணையிலிருந்து ஏற்கனவே 2,000 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக ஒரு சில தினங்களில் கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. கனகதாரா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையின் தற்போதைய நிலை குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரிலோகச்சந்தர்.